ஹே அன்னியாங்கர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டேயாங்க் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். லிவிங் வித் அ கேமர் பாய் ஃப்ரெண்ட். அண்ட் வந்து என்னடா அகெயின் டேயாங்க் ஒன் ஷாட் அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா ஜங்குக் ஒன் ஷாட் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் நம்ம சேனல் வந்து 1K ரீச் பண்ணிட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ சீக்கிரம் ரீச் பண்ண மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னா உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்காக நான் எப்போவுமே ஒன் ஷாட் மேக் பண்ணுவேன். ஓகேவாடா? அண்ட் இதை மச்சான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணுங்கள். ஓகேவாடா? ஸோ எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பட் டைம் இருந்தால் கண்டிப்பாக நான் லைவ் வரேன். அண்டு வந்து நான் போஸ்ட்டு போடுற அந்த டைமிங்குள்ளே வந்துடுங்க. இல்லைன்னா கஷ்டம்டா. ஸோ சில பேர் வந்து வர சான்ஸ் கிடைக்குது இல்லைன்னு சொல்கிறீங்க. லைவ் டைமுக்கு அட்டென்ட் பண்ண முடியலன்னு. ஸோ நான் இதுக்கப்புறம் டைம் மென்ஷன் பண்ணி போஸ்ட்டு போடுறேன். ஓகேவாடா? அண்டு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன்னா, டைகர் ஃபிக்ஷனில் வந்து நான் எஃப்எஃப் போடுறேன். சூன் நான் வந்து எஃப்எஃப் போடுவேன். ஓகேவாடா? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா வீட்லேயும் நிறைய பேர் என்னை சுற்றி இருக்காங்க. என்னால் டைமுக்கு ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் நேற்று போட்டிருக்கோம் இந்த ஒன் ஷாட். பட் எனக்கு டைம் கிடைக்கல. அதான் இங்கே ப்ராப்ளமே. ஏன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குது. ஸோ நான் விட்டு விட்டு ரெக்கார்ட் பண்ணுறதால எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குடா. ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்டா. ஸோ கொஞ்சம் த்ரோட் பெயினும் இருக்குது. பட் இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ சூன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஒன் ஷாட்டாக நான் வருவேன். ஓகேவாடா? அண்டு அகெயின் சொல்லிக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ்டா. உங்கள் சப்போர்ட்டுக்கெலாம் என்னோடய வேர்ட்ஸால் சொல்லவே முடியாது. பட் இருந்தாலும் அகெயின் சொல்லிக்கிறேன்னா தேங்க்யூ ஸோ மச். பட் யாராச்சும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவாடா? ஸோ அப்டேட்லாம் நான் அதெல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் ஓகேடா, நம்ம எந்த ஒரு இன்ட்ரோவுமே வேண்டாம். லைட்டாக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துக்கலாமா? ஓகேடா, நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் வந்து நீங்கள் தேயாங்கும் வந்து ஸ்கூல் டைம்லேருந்து லவ் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு பணக்கார பொண்ணு தான். பட் தேயாங் வந்து அப்படி கிடையாது. நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அண்டு தேக்கு வந்து கேமிங்னா ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லை, அதுதான் அவன் லைஃபே. அப்படி தான் அவன் இருப்பான். அவனோட ஃப்யூச்சரே கேமிங் தான். அந்த மாதிரி ஒரு டைப் தான். அதுக்கப்புறம் தான் என்ன வேணாலும். பட் நீங்கள் அவன் லைஃபுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அது மட்டும்தான். ஏன்னா அவனுக்கு பேரண்ட்ஸ் சைட்லேயும் சப்போர்ட் கிடையாது. அவனை ஏதோ தண்டோன்னு விட்டாங்க. பட் இருந்தாலும் எந்த சைட்லேயும் நீங்கள் வந்து அவனை விட்டே கொடுக்க மாட்டீங்க. அவனுக்காக சப்போர்ட் பண்ணுவீங்க. அவனோட கெரியர் நீங்கள் உங்களோட கெரியரை பார்த்து அவனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. ஸோ இதுதான்டா இதில் இன்ட்ரோவே. நான் இது வரைக்கும் இன்ட்ரோ சொன்னது கிடையாது. பட் இதில் வந்து சொல்லிக்கிறேன்டா. இப்போ ஸ்ட்ரைட்டாக இப்போ ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் தான் தயா போதும் போதும் ஸ்டாப் பண்ண என்ன ஏய் இருடி, என்னால் முடியலடி. ஃபுல்லாக ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இருடி அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருக்கான். வலிக்குதுடா. ரொம்ப நாள்டி பண்ணல. தெரியும்ல எப்படின்னு. எவ்வளோ பிஸியாக இருந்தேன். நீ வேறு ஆஃபீஸ் போயிட்டு வர. என்னால் முடியலடி. நானே இவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணுறது. ஏய் ஓகேடி அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு வெளியே எடுத்து ரிலீஸ் பண்ணிடுறான். டே என்ன இது எனக்கு இவ்வளோ அதான்டி உனக்கே தெரியும்ல. ரொம்ப நாளா ஜஸ்ட் 1 month தான். ஏய் ஜஸ்ட்டு 1 month தான். 30 days உன்னை மிஸ் பண்ணி நான் வேறு ஃபைனல் பேட்ச். இதுக்கப்புறம் தண்டி நான் ஃபைனலுக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம லைஃப் வேறு மாதிரி ஆகிரும். கண்டிப்பாக மாறும்ல. மாறும். என்னை நம்பி நீ வந்துட்ட. எதுவுமே இல்லைனாலும் என்னை நீ பார்த்துக்கிற, எல்லாமே பண்ணுற. ஆனால் உனக்கு நான் எதுவுமே பண்ணலடி. என் கூட நீ இருந்தாலே போதும். உனக்கு தெரியும்ல நான் எப்படின்னு. தெரியும்டி. பணத்தால் எதுவும் வாங்க முடியாது. அதை ப்ரூவ் பண்ணதே நீ தாண்டி அப்படின்ட்டு உன் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே நீங்கள் என்ன கட்டுப்பிடிச்சிட்டு இப்போ எங்கே போகிற? ஏய் அது உனக்கே தெரியும்ல, நாளைக்கு ஃபைனல். ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஸோ நான் போகிறேன்டி அப்படின்ட்டு அவன் எடுத்து அவன் பாக்ஸஸை போட்டு அப்படியே அவனை டிஷர்ட்டையும் எடுத்து போட்டுட்டு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பெட்ஷீட்லாம் கவர் பண்ணி விட்டு, ஏய் நீ பார்த்து தூங்கு சரியா, நான் வந்துடுறேன்
அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே போயிடுறான். நீங்கள் அப்படியே தேவையே பார்க்குறீங்க. அகெயின் உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் லிப்ஸ்லேயே வந்து ஏய் அவிடி தூங்குன்னு எனக்கு தெரியும் மிஸ் பண்ணுவேன்னு. என்ன பண்ணுறது, சிச்சுவேஷன் இதுக்கப்புறம் மாறிடும்டி. இதில் நான் ஜெயிச்சேன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வாடகை வீட்டில் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. அப்போல்லாம் கேலி பண்ண மாட்டான். என் பொண்ணை எப்படி பார்த்தேன், நீ எப்படி பார்த்துருக்கன்னு. நம்ம புதுசாக ஒரு வீடு வாங்கிக்கலாம், இதுக்கப்புறம் நாம தான் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு உங்கள் போகிறதுல கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பாட்டுக்கு போயிடுறான். உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது. இதான் என் லைஃப். எப்படி தெரியுமா, ஸ்டார்டிங்கில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்கூல் டைமில் என் ஃபர்ஸ்ட் லவ். நான் அப்போ தான் 12th. அங்கே போனேன். எனக்கு அவனை பார்த்தோன்னே என்னன்னு தெரியல. எல்லா பொண்ணுங்களும் அவனே பார்த்துங்க, ஆனால் நான் அவனை மட்டும்தான் பார்த்தேன். ஆனால் அவனை தவிர்த்து வேறு யாரையும் பார்க்கல. ஆனால் அவன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க அந்த டைமில் வரதெல்லாம் ட்ரூவான லவ் கிடையாது, இம்மெச்சூரான லவ் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் காலேஜ்லேருந்து இன்ன வரைக்கும் என் கூடவே இருக்கான். அப்போது அது சரியானது தானே? அவன் உண்மையாக லவ் பண்ணுறான், எனக்காக எவ்வளோ பண்ணுறான், ரொம்ப கஷ்டப்படுறான். ஆனால் அவன் லைஃப்பில் சின்ன ஒரு பாட்டாக தான் நான் இருக்கேன். கண்டிப்பாக அவன் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே தான் நீங்கள் அப்படியே எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே டீ போட்டு அப்படியே வந்து பார்க்குறீங்க. என்ன டயம் இன்னுமா விளையாட்டு இருக்க? ஏய் அது இல்லடி, இடையில தூங்கினேன். ஸோ ஒரு 4:30 அந்த மாதிரி தான் எழுந்தேன். ஜஸ்ட் 2 hours தூங்கிட்டேன். 2 hours-ஆ? நைட்டில் இந்த டைமில் ப்ளே பண்ணாத டைம், புரியுதா? உன் ஹெல்த் ஏய் அதெல்லாம் கிடையாது, நான் நல்லா இருக்கேன், நீ டீயை குடு அப்படின்ட்டு பாட்டுக்கு குடிக்கிறான். இப்போ நீங்கள் நான் வேலைக்கு போகிறேன், நீ பார்த்துப்பல, நான் எப்பவும் பார்த்துக்கிறேன். குக்லாம் பண்ணிட்டியா? பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிட்டேன். அண்டு லன்ச் வந்து ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் இருக்குது, நீ சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோ சரியா? அப்படின்ட்டு நீங்கள் டீயை குடிச்சிட்டு அப்படியே ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. ஸோ இப்போ டைம் ஹேண்டை பிடிச்சிட்டு ஏய் ரொம்ப கஷ்டமாக இருக்கா? நான் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தாண்டி எப்படி இதில் ஜெயிச்சேனா அதெல்லாம் வேண்டாம். நீ ஆசைப்பட்ட மாதிரி ஆசைப்பட்டது நீ தான் தயம், வேறு எதுவும் கிடையாது சரியா? நீ சரியாக ப்ராக்டிஸ் பண்ணு, முதல்ல தூங்கி எழுந்துட்டு இங்கே பாரு, சாப்பிட்டு தான் தூங்கணும் என்ன, இப்படியே போய் தூங்கக்கூடாது. சரிடி பொண்டாட்டி, நான் சாப்பிட்டு தான் போய் தூங்குவேன், நீ பார்த்து நான் போய்ப்பேன், எனக்கு தெரியும், நீ முதல்ல தூங்கு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஸோ அகையும் கையை பிடிச்சிட்டு என்னடையா அப்படின்ட்டு சொல்ல இவங்க அப்படியே கிட்ட வந்து நல்லா கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் சிரிச்சுட்டு அப்படி பண்ணிவிட்டு பாய் லவ் யூ டி அப்படின்ட்டு உங்களே பார்க்குறான். அவனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. வேலைக்கு போய் கஷ்டப்படுறா, எவ்வளோ மகாராணிமே பார்த்துக்கலான்னு பார்த்தா எல்லா காசையும் என்கிட்டே வந்து கொடுக்குறா, என் செலவுக்கும் அவள் செலவுக்கும் எல்லாமே அவளே பார்த்துக்கிறா. கேவலமாக இருக்குது. சீக்கிரம் இந்த ஃபைனல் பேட்சில் நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கான். டைம் 10 ஆச்சு. இப்போ தான் போய் சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு அப்படியே போய் பார்த்து தூங்கிடுறான். இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் டைம்லாம் பாஸ் ஆகுது. ஸோ இப்போ வீட்டுக்கு நீங்கள் வர்றீங்க, தேங்க வீட்டில் இல்லை. ஸோ நீங்கள் கால் பண்ணுறீங்க, ஏய் நான் எங்கள் வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன்டி, சீக்கிரம் வந்துடுறேன், நீ முதல்ல தூங்கு. ஆமாம் நான் வந்து நைட்டு உனக்கு தெரியும்ல, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் லேட் ஆகும். ஸோ நீ வந்து தூங்குண்ணே, லவ் யூ டி அப்படின்ட்டு காலை கட் பண்ணிடுறான். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. எப்போ தான் இதெல்லாம் சரியாகுமோ தெரியல. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்கணும் அப்படின்ட்டு நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களை யாரும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது. திரும்பி பார்க்குறீங்க, ஏய் தூங்கலையா? இல்லைங்க, நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். கை போடையும் என்னை தவிர்த்து வேறு யாரடி கை போடுவா? உன்னை கட்டி பிடிச்சி தூங்கினா தான் எனக்கு தூக்கமே வரும்.
ரொம்ப டயர்ட் எடுக்குது. நைட்லேருந்து சரியாக தூங்கவே இல்லை. எனக்கு உன்னை கட்டுப்பிடிச்சி தூங்கணும், அவ்வளோதான் அப்படின்ட்டு உங்கள் டைட்டாக அப்படியே கட்டுப்பிடிச்சி தூங்கிக்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே தூங்கிக்கிறீங்க. ஸோ அகைன் நீங்கள் முடிச்சு பார்க்குறீங்க, பக்கத்தில் டேயாங் இல்லை. நல்லாவே தெரியும் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கா. டேயாங்ண்ணா, ஏய் நீ சீக்கிரம் போ, ஈவினிங் வந்துடுவேல்ல? நான் வந்துடுவேன், மேட்ச் இருக்குல்ல. ஆமாடி இருக்கு, நீ சீக்கிரம் வந்துடுனே. உன் ஃபேன்ஸ்லாம் அவனை சுற்றி வளைச்சிருவாங்க போல். வேறு யார் என்னை வளைக்காம? எனக்காகவே அவ்வளோ பேர் வருவாங்க. ஸோ கண்டிப்பாக போன மேட்ச்சில் ஜெயிச்சேன். ஆனால் அந்த காசு எடுத்து அப்படியே பைக் வாங்கிட்டேன்ல. நீ ஆசைப்பட்டல என்கூட பைக்கில் போகணுன்னு, அதான் பைக் வாங்கினேன். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணேன், ட்ரேடிங். ட்ரேடிங் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன்டி ஃப்யூச்சருக்காக. அதெல்லாம் பார்த்துக்கலாம், புரியுதா? ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ அப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போ டேயாங் கால் பண்ணுறான். ஏய் என்னாடி வேக முடிச்சிட்டியா? ஆமாம் டேயாங், நான் முடிஞ்சிருச்சு. எப்படி 7:30க்குன்னு ஸ்டார்ட் ஆகும். இப்போ டைம் 6 ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ஓகே ஃபைன், நான் இங்கே வந்துட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கேன், நீ வந்துடுனே. அண்டு என்னையெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? நீ உன்னோட ப்ளேஸில் போய் உட்காந்துரு. ஸோ ரொம்ப போதும் டேயாங், நான் சேஃபாக வந்துடுவேன். யாரும் என்னை இடிக்க மாட்டாங்க, யாரும் என்னை தொடவும் மாட்டாங்க. நான் அதிலலாம் மாட்டிக்க மாட்டேன், புரியுதா? ஆனால் எப்போ சொல்ல போகிறேன் நான் தான் உன் கேர்ள் ஃப்ரெண்டு? ஏய் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட பொண்டாட்டின்னு சொல்லிடலாண்டி. கண்டிப்பாக நம்ம கல்யாணத்தன்னைக்கு தான் எல்லாருக்கும் தெரியும் நீயும் நானும் கப்பல்னு, புரியுதா? ஓகே ஃபைன், சரி நான் வரேன் அப்படின்ட்டு நீங்கள் காலை கட் பண்ணிடுறீங்க. ஸோ இப்படியே தான் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ரெடி ஆகுறீங்க. நீங்கள் வந்து அப்படியே லைட்டாக ஸ்மைலோட இதுக்கப்புறம் நம்ம லைஃப் மாறிடும், அவன் கூட ஹாப்பியாக இருக்கலாம். இந்த கிஃப்டை அவன் ஜெயிச்சதுக்கப்புறம் கொடுக்கணும், அவன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். அவனுக்கு இதை விட ஒரு பெரிய கிஃப்ட் இது வரைக்கும் யாரும் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. என்னால் மட்டும்தான் இப்படி கிஃப்ட்டு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கிஃப்ட்டை வந்து அப்படியே பேக்லேயே வச்சுட்டு அப்படியே போகிறீங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த ஸ்டேடியத்துக்கு போயிட்டீங்க, அங்கே போய் உட்காடுறீங்க. ஸோ டேயாங் தான், அவங்க கேங்லாம் வருது, நம்ம OT7 தான். ஸோ அவங்க எல்லாருமே கேமர்ஸ் தான். ஸோ அவங்க எல்லாருமே வந்து உட்காடுறாங்க. ஸோ எல்லா வந்து ஃபேன்ஸும் செம்மையாக கத்துறாங்க. ஸோ அதர் டீமும் வருது. ஸோ அவங்களுக்கும் நல்லா ஃபேன் ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களும் அவங்களோட இதை வந்து சப்போர்ட்டை பண்ணுறாங்க. ஸோ இப்படியே தான் ரொம்ப ஃபயராக போகுது அந்த கேம். ஸோ ஃபைனலாக டேயாங் தான் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டில், ஐ மீன் அவங்க குரூப் தான் வந்து வின் பண்ணியிருக்கும். ஸோ மொத்தம் 3rd ரவுண்ட் இருக்கும். அண்ட் வந்து 3rd ரவுண்ட்லேயும் டேயாங் தான் வின் பண்ணியிருப்பாங்க, அவங்க டீம் தான் வின் பண்ணியிருக்கும். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பட் வந்து டேயாங்க்கு தெரிஞ்சிருச்சு 3rd ரவுண்ட்லேயே நம்ம தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் அசால்ட்டாக கேம்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். பட்டு 3rd ரவுண்டில் அதர் குரூப் வந்து அவங்க ஃபஸ்ட் ரவுண்டில் எடுத்த மாதிரி மார்க்கை விட, பாயிண்ட்ஸை விட அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து 3rd ரவுண்டில் எடுத்துருவாங்க. ஸோ வந்து அவங்க ரீச் பண்ணிடுவாங்க, வின் பண்ணிடுவாங்க. டேயாங் எக்ஸ்பர்ட்டே பண்ணல, அவ்வளோ அவனுக்கு வந்து அப்படி இருக்குது. எப்படி இது நம்ம தானே? ஏய் இல்லைடா மச்சான், அது 3rd ரவுண்டில் நம்ம எடுத்த பாயிண்ட்டை விட பீட் பண்ணிட்டாங்க. அதான் நீ அசால்ட்டை இருந்த, விட்டு கொடுத்துட்டே, அதனால் போட்டு தள்ளிட்டேங்கடா அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மாதிரி வெறியாகுது சொல்லும்போதே. இப்போ அந்த பேட்ச் வந்து வின் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு மெடல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து டேங்க்கு வர வேண்டிய அமௌண்ட் அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க, என்ன இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, ஏன்னா இவன் தோற்றுட்டானா, இதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வரைக்கும் அவன் தான் வின் பண்ணிட்டு இருந்தான். இப்போ எப்படி சமாதானப்படுத்துறது? இவன் சும்மாவே கோவப்படுவான், எப்படி இவனை நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த கிஃப்ட்டை இவங்கிட்ட கொடுத்துடலாம், அப்போ தான் இவன் சமாதானமாகுவான். அப்படியே நீங்கள் போக பார்க்குறீங்க. பட் டேங்கை நோட் பண்ணிட்டு அப்படியே ஹேண்டை வேவ் பண்ணுறான், நீங்கள் அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுங்க அப்படியே வெளியில் வர்றான். இப்போ ஜிமின் தான், இங்கே பாருமா வையன், அவனை பார்த்துக்கோனே, அவன் ரொம்ப கோவமாக இருக்கான். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்து டேங்கு பைக் எடுத்து நிற்கிறான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பைக்கை ட்ரைவ் பண்ணுற போது தான் முறுக்கிட்டு நிற்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஏறி பின்னாடி உட்காடுறீங்க. டேங், ஏய்
எதுவும் பேசாதண்ணே, எதுவுமே பேசாத. எங்கே போகிறோம்? வீட்டுக்கு தான். வேற எங்கே போகிறோம்? வேற எங்கேயும் போகல. அப்படின்ட்டு என் பாட்டுக்கு பைக்கை ட்ரை பண்ணுறா ஃபாஸ்ட்டாக. ஏய், என்னால் முடியலடி பைத்தியக்கார. உங்கள் அப்பா சொன்னது கரெக்ட் ஆகிட்டுல. உன்னால் எதுவும் பண்ண முடியாது. என் பொண்ணை வாழ வைக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன், ஸ்டேட்டஸ் மயிறு, எல்லாமே கரெக்டு தானடி. நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன். எந்த ஃபீல்டில் நான் சக்ஸஸ் ஆகணும், ஒரு பெஸ்ட்டு கேமராக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடியல. இல்லை தயம், இதுக்கு முன்னாடி நீ வின் பண்ணடி, அதெல்லாம் நார்மலான இது. ஆனால் இது வேர்ல்ட் வைடு. நான் எங்கே வின் பண்ணேன்? ஐனா அங்கே தோத்துட்டேன்டி. போய் நான் சைனாக்காரங்கிட்ட தோத்துட்டேனடி. நான் என்னால் முடியலடி, பைத்தியக்காரமாக இருக்கேன். செகண்ட் ரவுண்ட் அசால்ட்டாக விட்டுட்டேன்டி. எல்லாம் தப்பு என் மேலே தான். நான் ஃபோக்கஸ்டாக இருந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் செகண்ட் வின் பண்ணிட்டோன்னு அசால்ட்டாக இருந்துட்டேன். நீ கோவங்கடி, வருத்தம், கஷ்டம் எல்லாம் நான் தானே. என் கூட நீனும் கஷ்டப்படுற. ப்ளீஸ் இதெல்லாம் பேசாத. நான் உன் கூட ஏய், எனக்கு தெரியும்டி நீ எந்த மாதிரி வாழ்ந்த பொண்ணு. அரண்மனையில் மகாராணி மாதிரி உனக்கு எல்லாத்துக்குமே மேய்ச்சிருப்பாங்க. ஆனால் என் கூட வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி. இல்லை தயம், இதெல்லாம் பிடிச்சிது. இதெல்லாம் கிடையாதுடி. உன்னை அப்படி பார்த்துக்கணுன்னு நினச்சேன். ஆனால் என்னால் ஒன்றும் கழட்ட முடியல. நீ வேலையே பண்ண மாட்டேன். ஆனால் இங்கே வந்து எனக்காக வீட்டு வேலை பண்ணுற, என் கூட இருக்க, என்னை நம்புகிற. நம்ம இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்கல, லிவிங் டுகெதரில் இருக்கும். ஆனால் எனக்கு சமைச்சு போடுற, என்னை பார்த்துக்கிற. என் அப்பா அம்மா கூட இருந்த அளவுக்கு என்னை பார்த்துக்கிட்டது கிடையாது. எனக்காக நீ வேலைக்கு வேற போகிற. நான் படித்து முடித்து அதே வேலைக்கு கூட போகல. உன்னை நல்லா பார்த்துக்கிறது கூட கிடையாது. உனக்காக எதுவும் நான் வாங்கி கொடுத்தது கூட கிடையாது. ஆனால் எனக்காக எல்லாமே பண்ணேன். என் அப்பா அம்மா கூட என்னை அப்படியே கை கழுவி விட்டீங்க. எல்லாம் என்னோட தப்பு தானே. என்னோட தயம், இது உன்னோட தப்பு கிடையாது. நீ கரெக்டாக தான் இல்லடி, அதான் தப்பு. அதெல்லாம் கூட வாழ்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்ட்டு அவன் பாட்டு அவன் பைக்கை ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு பின்னாடி சமாதானப்படுத்தலான்னே போகிறீங்க. ஸோ அப்படியே தான் அவன் வீட்டுக்கு விட்டுரு. ஏய், நீ பார்த்து போ, நான் வீட்டுக்கு போகிறேன். எங்கே போகிற? ஃப்ரெண்டோட வீட்டுக்கு. குடிக்க போறியா? குடிக்க தான் சரியாகும். ஐயோ நீ, ஏய் குடிக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. நீ பார்த்து. ஏய், நான் பார்த்துப்பேன். நீ முதல்ல வீட்டுக்கு போயிடு அப்படின்ட்டு பாட்டுக்கு உங்கள் வீட்டில் விட்டுட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு போயிடுறான். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க, வரவே இல்லை. டைம் 12 ஆச்சு. எங்கே போனா? காலிங் பெல் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. அவன் குடிச்சிருக்கான். ஸோ ஜிமின் தான் கொண்டு போய் விடுறான். அண்ணா, இல்லைம்மா நீ பார்த்துக்கோ, அவன் குடிச்சிட்டான் அப்படின்ட்டு அவனை அப்படியே விட்டுட்டு போயிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே தேங்க பெட்டில் போட்டுட்டு ஏன் தான் இப்படி பண்ணுறானோ, இவனை சமாதானப்படுத்தவே முடியல. ரொம்ப கோவப்படுறான். எனக்கு தெரியும் நான் உங்ககிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், உன்னால் பண்ண முடியல. ஆனால் எல்லாத்தையும் பொறுத்து தானே ஆகணும். லைஃப் நான் ஒருத்தர் விட்டு கொடுத்ததானே லைஃப் நல்லா இருக்கும். நீ இப்படி இருக்கன்னு நானும் அந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்குமா? நீ எதுவும் தரலனாலும் நீ என் கூட இருக்கிறதே போதும். எனக்கு கேர் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல, நான் உனக்கு கேர் பண்ணிப்பேன். ஆனால் ஏன் இந்த மாதிரி பண்ணுற? என்னால் முடியல டைம். நீ குடிச்சிருக்க, ஆனால் இப்போ எதுவும் பண்ண முடியாது. எதுவும் சொன்னாலும் உனக்கு கேட்காது. ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த கிஃப்டை கொடுத்து உன்னை ஹாப்பி ஆக்கலான்னு பார்த்தேன், ஆனால் முடியல அப்படின்னு ரொம்பவே அழுகுறீங்க. ஸோ அப்படியே படுத்து தூங்கிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இப்போ டேங் எழுந்து வர்றான். ஸோ நீங்கள் தான் கிச்சன்லேருந்து குக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் பொண்ணடி, கோவமடி. இல்லை, கோவம்லாம் இல்லை சார், போயிட்டு விளையாடுங்க. ஏய் நடி, குத்தி காட்டுறியா? இல்லட்டையா, நான் குத்தி காட்டல, நான் சரியாக தான் பேசுகிறேன். தப்பு தாண்டி, நைட்டு குடிச்சிட்டு வந்துட்டேன். நான் தான் சொன்னேன்ல குடிக்காதுன்னு கேட்டியா? ஏய் ஆல்ரெடி ஹேங் ஓவராக இருக்குது, தலை வலிக்குது. தையா உனக்காக நான் எவ்வளோ. ஏய் வேண்டாம். இல்லை பரவாயில்ல, நான் எதுவும் சொல்ல விரும்பல, ஆனால் உனக்கு கொடுக்கலான்னு இருந்தேன்.
அடி கொடுக்க போகிற? அதெல்லாம் வேண்டாம். என்னது வேண்டாமா? நான் எது கொடுத்தாலும் நீ வேண்டான்னு சொல்ல மாட்டியே. டேய் மைண்டு சரியில்லடி, நான் வேறு டென்ஷனாக இருக்கேன். தோற்று போயிட்டதா? ஆனால் லைஃப்பில் நீ தோக்கலல்ல. அதுவும் தோத்துட்டேன்டி, உன்னால் பார்த்துக்க முடியல. பேசாமல் என்னை பிரேக்கப் பண்ணிடுடி, அதான் கரெக்டு. என்ன மாதிரி ஒரு பையன்லாம் உனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு அவள் சொல்ல உங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்து சப்புன்னு அரைஞ்சிடுறீங்க. ஏய் இப்போ எதுக்கு கை வச்ச? என்ன சொன்ன? பிரேக்கப்பா? இல்லை புரியல. என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு தேவம்? பிரேக்கப்பா? எப்படி இந்த வார்த்தை உன்னால சொல்ல முடியுது? உன்கிட்ட கொடுக்கலான்னு தான் இருந்தேன், ஆனால் வேண்டாம். ஏய் ஏன்னா இது பாக்ஸ்? இல்லை வேண்டாம். ஏய் கொடுடி அப்படின்றத வாங்குறான். ஸோ அது வாங்கக்கு நான் கொடுக்க மாட்டேன்றீங்க. இல்லை தெய்வம், நீ எனக்கு பிரேக்கப்னு சொல்லிட்டேன். எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் இதை உங்ககிட்ட இது வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏய் குட்ரி ஏதோ மறைக்கிற அப்படின்ட்டு வாங்க பார்க்குறான். ஸோ நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்க. ஸோ அப்படியே போயிடுறீங்க. போடி மயிறு, தேவையே கிடையாது, எனக்கு வேண்டாம். நீயும் வேண்டாம், உன் கிஃப்ட்டும் வேண்டாம், போடி அப்படியே போய் தொலை அப்படின்ட்டு கத்துறான். என்ன இவனுக்கு ஆச்சு? இவனை பிரேக்கப்னு சொல்கிறான். ஆனால் இதை கொடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் நானே கொடுக்காம வந்துட்டேன். இது எப்படி அவன்கிட்ட கொடுக்குறது? போய் கொடுக்கலாமா? அகைன் கொடுத்தா ஈகோ மாரிலாம் கத்தும், அவனுக்கு கோவம் வேறு அதிகமாக வரும். பரவாயில்ல, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இதை கொடுத்தா பார்த்தா நார்மல் ஆகிடுவான் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு அவன் வந்து எப்போவுமே ப்ளே பண்ணுவான்ல அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு, டேய் இந்தா. என்ன இது? அது நான் தான். ஆண்டா அப்படின்ட்டு எடுத்து வீசிடுறான். உங்களுக்கு அவ்வளோதான் கோவம் வந்துடுச்சு, பிடிச்சி அகைன் அரைஞ்சிடுறீங்க. ஏய் மயிறு என்னாடி அரைஞ்சிட்டே இருக்க அப்படின்ட்டு உங்கள் ஹேரை பிடிச்சி அப்படியே பிடிச்சி வெளில தள்ளி விடுவான். ஸோ நீங்கள் அப்படியே பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்கும், அதுலேயே உங்கள் ஸ்டொமக் வந்து நல்லாவே மோதிரும். நீங்கள் அப்படியே சுருண்டு கீழே விழுவீங்க. ஏய் சும்மா சும்மா உளுந்து கத்தாத, எதாவது எழுந்து ரூமில் போயிட்டு கத்து. ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல். ஏய் பிறந்ததுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலா? ஏய் என்னடாச்சு? வலிக்குது வலிக்குது. ஏய் எப்படி பிளட்டு வருது? ஏய் நான் அந்தளவு கூட தள்ளிவில்லடி, நீ புரிஞ்சிக்கவே இல்லைல்ல. பீரியடா அப்படின்ட்டு பார்க்குறான். ஆனால் அடிப்பட்ட ஸ்டொமக்கில் தானே, நீங்கள் ஸ்டொமக் நல்லா பிடிச்சிட்டு அப்படியே ரொம்ப கத்துறீங்க, உங்களுக்கு ப்ளீட் ஆகுது கீழே. ஏய் என்னடி என்ன ஆச்சு? வயிற்றுல லைட்டாக தானே, ஆனால் ஏன் இது மாதிரி பண்ணதையோ வலிக்குது, ஆம்புலன்ஸ் இரு இரு அப்படின்ட்டு அவன் அப்படியே ஆம்புலன்ஸுக்கு தான் கால் பண்ணுறான். ஸோ இப்போது நீங்கள் அப்படியே தவண்டு போயிட்டு அந்த பாக்ஸை எடுக்கிறீங்க. ஸோ அப்படியே டேங்க் கால் பண்ணிட்டு வந்து பார்க்குறான். ஸோ அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக பிளட்டாக தான் இருக்குது. ஏய் எப்படி போகிற? ஏய் இந்த பாக்ஸில் என்னடி இருக்குது அப்படின்ட்டு வாங்கி பார்க்குறான். ஸோ அதில் ப்ரெக்னென்சி கிட் தான் இருக்கும். ஸோ அவனுக்கு அப்படி ஷாக்காக இருக்குது. அப்படின்னா நீ ப்ரெக்னென்ட்டா? இதை கொடுக்க தானடி? ஏன் உன் குழந்தைய கொண்டுட்டல? உன்கிட்ட எத்தனை டைம் சொன்ன கோப்படாத கேட்டி? ஏய் கடவுளடி எதுவும் இல்லடி, நாங்கள் எதுவும் கோவத்தில் தானே பிடிச்சி தள்ளி விட்டேன், அப்படியெல்லாம் இல்லடி ரெடி இங்கே பாருடி அப்படின்ட்டு அவங்கள தூக்கிட்டு அப்படியே தான் அந்த ப்ரெக்னென்சி கிட்ட இருக்கும்ல, ஸோ அதையும் அப்படியே எடுத்துக்கிறான், கையில் பாக்கெட்டில் போட்டுக்கிறான், லிஃப்ட் பண்ணிட்டு கீழே போகிறான். ஸோ அப்படி தான் ஆம்புலன்ஸும் வருது. ஸோ அதில் ஏற்றிட்டு போகிறான். நீங்கள் பெயிண்ட் ஆக்கிட்டீங்க. ஸோ உங்கள் சீக்கில் தட்டுறான், லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறீங்க. ஸோ அவனுக்கு ஹேண்டெல்லாம் ஒரு மாதிரி ப்ளட்டாக இருக்குது. அப்படின்னா நானே என் குழந்தை கொண்டுட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப பேனிக் ஆகுறான். அவனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலில் தான். ஸோ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ டாக்டர் தான் வந்துட்டு, சாரி சார், நாங்கள் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணோம், பேபி அபார்ட் ஆகிடுச்சி, அண்டு மதர் ஓகே தான், நீங்கள் அவங்கள போய் பாருங்கள்,
ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ டேங்க் தான் அப்படியே உட்காந்து செம்மையாக கத்துறான். அவனால கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ ஜிமின் தான் வந்திருப்பான். ஏய் மச்சான் என்னடா ஆச்சு? நான் என் குழந்தைய கொண்டுட்டேன்டா. மூஞ்சில எப்படிடா முடிப்பேன்? டேய் அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. என்னோட ஏற்றுப்பா அவளுக்கு தெரியும் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு சமாதானப்படுத்துகிறான். இப்போ என்னோட அப்பா தான் ஸோ நிறைய காட்ஸோடு வந்திருப்பார். இப்போ டேங்கை முறைச்சி பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே அவங்க ரூமுக்குள்ளே தான் போகிறாரு. ஸோ டேங்க் எதுவுமே சொல்லலை. ஏன்னா என்னோட அப்பாவுக்கும் ஐ மீன் உங்கள் அப்பாவுக்கும் டேங்க் ஒத்தே வராது. ஸோ அவரை மீறி தான் நீங்கள் வந்திருந்துப்பீங்க. இப்போ உங்ககிட்ட பேசுகிறாரு. ஸோ நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. என்னம்மா பார்த்து வந்து இப்போச்சும் புரிஞ்சுக்கிட்டியா? அவன் உனக்கு ஏற்றவன் கிடையாது. அப்பா உனக்கு அப்பா அது. இங்கே பாருமா, இதுக்கப்புறம் நீ அவன் கூட இருக்காது. அது வந்து அவன் என்னை பிரேக்கப் பண்ணல, கரெக்டு தான். இப்போ குழந்தைய வேற கொண்டுட்டான். நான் இதுக்கப்புறம் அவன் கூட எப்படி வாழ்றது அப்படின்னு ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க. ஏன்னா நிறைய விஷயம் பண்ணியிருப்பான். அவங்கள கேர் பண்ணிக்க மாட்டான், எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். எல்லாமே நீங்கள் தான் பண்ணியிருந்திருப்பீங்க அவனுக்காக. இப்போ கடைசியில் நீங்கள் வந்து ரொம்பவே ஹர்ட் ஆகிக்கிட்டீங்க. சரிப்பா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. இப்போ அவரும் வெளியே போய் உட்காந்துக்கிறாரு. ஸோ அப்படியே டேங்கும் ஜிம்மின்னு உள்ளே போகிறாங்க. ஸோ இப்போ டேங் உங்களே பார்க்குறான். அவன் வந்து குனிஞ்சிட்டே இருக்கான். பட் நிமிந்து உங்களை போய் பார்க்குறான். முன்னாடி அதை பார்த்து சொல்லாத டேங். சாரிடி, தெரியாமல் தெரிஞ்சு தான் பண்ணேன். நீ இப்படி தான், நீ மாறவே மாட்ட. மார்னிங் என்னை பிரேக்கப் பண்ணல. நான் இப்போ உன்னை பிரேக்கப் பண்ணுறேன். இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது. அவ்வளோதான், தட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஏய் நாடி பேசுகிற, அதெல்லாம் அப்படி தான். லவ்லாம் ப்ராப்ளம் வரதான் செய்யும். என்னது ப்ராப்ளம்? ஆமாம் வரும் தான். ஆனால் உங்ககிட்டேருந்து வர ப்ராப்ளம்னா என்னால் சால்வ் பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டம். நீ உனக்கு உன்னோட கேமிங் தானே முக்கியம். ஸோ நீ நல்ல பெஸ்ட்டு ஒரு கேமராக வரணும். ஸோ கண்டிப்பாக உன் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஆனால் உன் லைஃப்பில் நான் இருந்தேன்னா உன் லைஃப்பில் என்னை பார்த்துக்கணும் தாட் உன் மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதனால் உன்னால் உன்னோட கெரியரில் ஃபோக்கஸ்டே பண்ண முடியாது. நான் என் அப்பா கூடவே போகிறேன். தயவு செய்து என் மூஞ்சில் முடிக்காது அப்படின்ட்டு ஒரு மாதிரி கத்துறீங்க. ஸோ ஜிம்மினை அப்படியே வெளில கூப்பிட்டு வந்து, ஏன்னா காட்ஸ்லாம் உள்ளே வந்திருப்பாங்க உங்கள் அப்பாவுடைய. ஸோ தேங்க பிடிச்சி அப்படியே வெளியில் தள்ளியிருப்பாங்க. ஸோ தேங்க அழுதுகிட்டே ரோட்டில் நிற்கிறான். டேய் மச்சான் நான் வேணும்னு பண்ணலடா, கோவத்தில். டேய் நீ எவ்வளோ கோவம் இருந்தாலும் அவகிட்ட நீ பொறுமையாக போயிருக்கணும். ஆமாண்டா, ஆனால் என்ன பண்ணுறது, ஆச்சில் தோத்துட்டேன். அந்த கோவத்தில் அது அவகிட்டையா காட்டுவேன். எனக்கு அவன் எனக்கு வேணான்னு சொல்லிட்டாடா, வேணான்னு சொல்லிட்டா. இப்போ நான் என்னடா பண்ணுறது? எனக்கு அவன் வேணும்டா. தேடி தேடி வரும்போது கண்டுக்கல, வேணான்னு அவன் அப்பன் கூட போயிட்டா. நான் இப்போ என்னடா பண்ணுவேன்? அப்பன் இதுக்கு தான் காத்துட்டு இருந்தான். அதான் அதான் எல்லா தப்பும் என் மேலே தானே. அவவே நல்ல ஒரு வேலைக்கு போயிருந்தேன்னா நான் அவன் கூட இருந்திருப்பேன். அவன் நைட்டு சொன்னாடா, நீ ஜஸ்ட் இதில் தான் தோற்றுருக்க, உன் லைஃப்பில் நீ தோக்கலைன்னு. ஆனால் இப்போ லைஃப்லேயே நான் தோத்துட்டேன்டா, லைஃபே அவதான்டா அப்படின்ட்டு ரொம்ப அழுகுறான். இப்படியே தான் டேஸஸ்லாம் பாஸ் ஆகுது. நீங்கள் உங்கள் அப்பா வீட்டுக்கு ஐ மீன் நீங்கள் முன்னாடி இருந்த வீட்டுக்கே வந்துட்டீங்க. ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. ஸோ எங்கள் அப்பா தான் அப்படியே ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் உங்கள் ரூமுக்கு வர்றாரு. ஏன்னா வந்திருக்கவே மாட்டார், பிஸ்னஸ் சொல்லிட்டு வெளில போயிருப்பார். ஸோ உங்களுக்கு தயங்குற தாட் ரொம்பவே வந்திருக்கும். இப்போ உங்கள் அப்பா ரூமுக்கு வந்துட்டு, என்னம்மா இன்னும் அவனே நினச்சிட்டு இருக்கியா? இல்லைப்பா, நான் அவனை மறக்கணும். அவன் அவன் என்னை கண்டுக்கவே மாட்டான், அதான் தூக்கி போட்டேனே. தூக்கி போட்டால் மட்டும் போதுமா? உன் மனசில் நீ தூக்கிட்டியா? என்னால் முடியலப்பா, ரொம்ப வலிக்குது. சின்ன வயசுலேருந்து ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி என்னால் எவ்வளோ சீக்கிரமாக அவனை மறக்க முடியும்? முடியாதில்ல. கஷ்டமாக இருக்குப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் முடியல. சரி ஓகே, இதை மறக்கணும் ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் என்னால் எப்படி மறக்க முடியும்? அவன் இடத்துல இன்னொரு பையனை கொண்டு வச்சா. என்னது? என் ஃப்ரெண்டோட பையன். அவனையே
உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்க முடிவு பண்ணிட்டேன். இன்னும் 3 டேஸில். அதான் அப்பா பேசிட்டு வந்தேன். ஸோ நீ கல்யாணம் பண்ணிட்டு யூஎஸ் கிளம்பிடு. அப்படின்னா அவன் லைஃப்லேருந்து நீ மொத்தமாக விலகிடுவ. அப்போ அது வந்து அவனுக்கு எல்லாமே தெரியும். நீ ஒரு பையன் கூட லிவிங் டுகெதர் இருந்த, இல்லை ப்ரெக்னென்ட் ஆனேன், அபார்ட் ஆயிடுச்சு, எல்லாமே உன்னை பற்றி எல்லாமே அவனுக்கு தெரியும். அவன் என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் நான் லைஃப்பில் எங்கேயோ இருந்திருப்பேன். என் அப்பா சொத்துல வாழ வேணான்னு. அவன் நல்ல பையன், உன்னை நல்லா பார்த்துப்பான் அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கும் இது சரியாக படுது. ஏன்னா டயங்க நீங்கள் மறக்கணும். ஸோ அதுக்காக நீ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் தப்பான முடிவு எடுக்கிறீங்க. அது உங்களுக்கு புரியல. ஸோ இப்படியே தான் நாள் போகுது. இப்போ ஜிம்மின் தான் டயங்கிட்ட போய் சொல்கிறான். எடா சொல்கிற? ஏதோ அமெரிக்க மாப்பிள்ளையா கல்யாணம் பண்ணிக்க போகிறாளாம். டேய் டேய் நிஜம்? ஆமாண்டா, பண்ணிக்க போகிறாளாம். என்னடா சொல்கிற? ஏதோ மாலில் தான், ஏதோ ஒரு மாலில் வெட்டிங் ட்ரெஸ் எடுக்க போயிருக்கா. எல்லாமே பார்த்தேன் நியூஸில். உங்கள் அப்போ தான் பெரிய பணக்காரனாச்சே, நடந்து போனாலே நியூஸாக போட்டுருவாங்க. அவன் பொண்ணு கல்யாணம்னா சும்மா விடுவாங்க. இந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த பையன் நல்லா தான் இருக்கான், எல்லாமே தெரியுமா. உன்னை லவ் பண்ணது, லிவிங் டுகெதரில் இருந்தது, கல்யாணம் பண்ணிக்காமே ப்ரெக்னென்ட் ஆனது, எல்லாமே. அப்போ எப்பட்றா எல்லாம் மயிரும் தெரிஞ்சு நான் எவ கூட படுத்தணும், நான் நக்குன விலையில் அவன் இது கூட நக்கணும். அதான்டா எல்லாம் பணம் பண்ணுற வேலை. பணம் இருந்தால் பணமும் வாயை திறக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அவள் கல்யாணம் பண்ணிட்டு யூஎஸ் கிளம்ப போகிறாடா. அவள் எப்படிடா ஓகே பண்ணா? ஏதோ கோவத்தில் அப்பா வீட்டுக்கு போயிருக்கேன்னு நினச்சா இன்னொருத்தான் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு போயிட்டாளா அப்படின்ட்டு அந்த மாலுக்கு தான் தேவங்க வர்றான். ஸோ இப்போ நீங்கள் அவன் கூட தான் அப்படியே அந்த ட்ரெஸ்லாம் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒய்யன் என்னடி பண்ணுற? இவன் கூட கல்யாணமா? டேம் பப்ளிக் பிளேஸ், அசிங்கப்படுத்தாமல் போயிடு. யாடி அசிங்கப்படுத்துகிறா? நீ தாண்டி அசிங்கம். என் கூடயும் படுப்ப, எவன் கூடயும் படுப்பியா? டேம் ப்ளீஸ் கேவலப்படுத்தாத போயிடு. நீ பேசுகிறது எதுவும் சரி கிடையாது. ஏடி சரி கிடையாது? நான் பேசுறது ரைட்டு தான். டோட்டலாக நீ தாண்டி கேவலம். லவ் பண்ண பார்த்தியா? எல்லாம் அப்பா இறக்கிட்ட பார்த்தியாடி? நீ வருவேண்ணா? எப்படி நீங்கள் ஏறி மிதிப்பீங்க? நான் அகைன் வரணுமா? என்னால் முடியாது. நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இவருக்கு எல்லாமே தெரியும். அதாண்டி நான் நக்கு நிலையில் எவனும் நக்க போனான். எச்சக்கலை பொறுக்கி நாயே அப்படின்ட்டு அவனை போட்டு அடிக்க போவான். இப்போ டயாங் வந்து அடிக்க போய் ஜிம்மின் பிடிச்சிட்டு, டேய் என்னடா பண்ணுற? இவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு போகணும்டா. ஆனால் இவன் இந்த மாதிரி ஏண்டி லவ் பண்ணடி, தெரியாமல் பண்ணிட்டேன்டி. இதுக்கப்புறம் கிடையாது. வேலைக்கு போகிறேன், எல்லாமே விட்டுட்டேன்டி. இதுக்கப்புறம் வேணாண்டி, விட்டுறலாண்டி. வாடி வா கல்யாணம் பண்ணிக்கலாம். வா. என்னால் இவன் கூட எல்லாம் உன்னை பார்க்க முடியாது. எனக்கு நீ வேணும். எனக்கு நீ மட்டும்தான், யாரெல்லாம் கிடையாது. உனக்கே தெரியுங்களே நான் எவ்வளோ பொசசிவ்னு. எனக்கு நீ வேணும்டி. இவன் கூடையெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு கையை பிடிச்சி இலக்க பார்க்குறான். இப்போ நீங்கள் தேங்காய் பிடிச்சி தள்ளி விட்டு அப்படியே அவன் கூட போயிடுறீங்க. அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்படி தான் நாள் போகுது. அவனால் முடியல. குடிச்சு அப்படியே அவன் ஜிமினோட அப்பார்ட்மெண்ட் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கான். என்னால் முடியல. இவன் எப்படி அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்? என் கூடயும் படுப்பா, அவன் கூடயும் படுப்பாளா? இல்லை என்னால் இதுக்கப்புறம் எதுக்கு? என்னோடய கெரியரையும் விட்டுட்டேன், என்னோடய லைஃப் அதுவும் போச்சு. என் அப்பா அம்மா எதுவுமே இல்லை. நான் எல்லோரும் இருந்து என்னோடய தப்பு தானே. எனக்கு தப்பு பண்ணியிருக்கேன், பனிஷ்மெண்ட் வேணும். எனக்கு சொந்தமான ஒருத்தி இன்னொருத்தனுக்கு சொந்தமாக போகிறா. இதெல்லாம் என்னால் பார்க்குற அளவுக்கு எனக்கு தைரியமே கிடையாது. என்னால் முடியாது. நான் பேசாமல் போய் செத்துடுறேன் அப்படின்ட்டு என் பாட்டுக்கு பீச்சுக்கு போகிறான். இந்த சைட் நீங்கள் தான். ஸோ அப்படியே ஒரு ஈவினிங் டைம் தான் இருக்கும். ஏன்னா நாளைக்கு வெட்டிங். ஸோ ஒரு 5:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ரூமில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே இறந்து பால்கனி சைடு வர்றீங்க. ஸோ இந்த பக்கத்து ரூம் தான் உங்கள் அப்பாவுடைய ரூம். ஸோ உங்கள் அப்பா பால்கனி நிற்கிறாரு. ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணல. ஸோ இந்த சைடு திரும்பிக்கிறீங்க, உங்கள் அப்பாவும் நோட் பண்ணல. இப்போது உங்கள் அப்பா தான் கரெக்டாக போச்சு. சரியா
நான் சொன்ன மாதிரியே இந்த ஃபைனல் மேட்ச்சில் அவனை வின் பண்ண விடாமல் நீங்கள் தடுத்துட்டீங்க. எப்படியும் ப்ராப்ளம் வரும், என் பொண்ணு பிரியும்னு எனக்கு தெரியும். ஆனால் என் பொண்ணோட குழந்த அபார்ட்லாம் ஆகலை, நானே கலைக்க வச்சேன். அந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸோட பையனோட குழந்தையெல்லாம் என் பொண்ணு சுமக்கிறதுக்கே அவனுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு உங்கள் அப்பா பேசுகிறாரு. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உங்கள் அப்பாவை இதெல்லாம் பண்ணானேன்னா தயாங் ஃபைனல் மேட்ச்சில் வின் பண்ணியிருப்பான். ஒரு பாயிண்ட்ஸில் தான் அவன் தோற்றுருப்பான். ஸோ அவங்க குழந்த அபார்ட் ஆனதுக்கு ரீசன் உங்கள் அப்பா தான். ஏன்னா ஹாஸ்பிட்டல் பேபி வந்து ஹெல்த்தியாக தான் இருந்திருக்கும், லைட்டாக ப்ளீட் ஆகிருக்கும், பட் இருந்தால் ஹெல்த்தியாக இருந்திருக்கும். அதையும் அபார்ட் பண்ண வச்சுருப்பாரு. இதெல்லாம் உங்கள் அப்பாவோட பிளான் தான். கரெக்டாக முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுகிறாரு ஃபோன் காலில். அப்படி உங்கள் அப்பா பார்த்துட்டு, அப்பா அப்படின்ட்டு ஒரு மாதிரி டோனில் பேசுகிறீங்க. உங்கள் அப்பா ஷாக்டாக பார்க்குறாரு. என்னது வந்து, இல்லைப்பா நீங்கள் தானே? இல்லைம்மா அப்பா அது எனக்கு தெரியும், நீங்கள் இவ்வளோ கேவலமா. ஏப்பா என் குழந்தை இந்த உலகத்தை பார்க்கல, எப்படிப்பா அது அவனோட குழந்தை இருந்தாலும் உன் பொண்ணோட குழந்தை, உன்னோட ரத்தமும் அதுக்கு இருக்கும்ல, எப்போ இப்படி பண்ண? எனக்கு இது கல்யாணமே வேண்டாம். உனக்கு என்ன மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே வேண்டாம். நீ ஏன் வச்சுக்கோ. என் பாவம், அவன் கோவத்தை தான் பண்ணான், ஆனால் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான் அப்படின்ட்டு நீங்கள் எழுந்து அப்படியே போகிறீங்க. அந்த பலகை விட்டு போகிறீங்க. உங்கள் அப்பாவில் எதுவும் பண்ண முடியலன்னா உங்கள் அப்பாவுக்கு தெரியும், உங்களை ஃபோர்ஸ் பண்ணால் நீங்கள் வந்து ஒத்துக்கவே மாட்டீங்க, ரொம்ப அடமெண்ட்டு. ஸோ எப்படியாச்சும் அவர் கைக்குள்ளே உங்களை எடுக்கணும் இந்த மாதிரி பண்ணியிருப்பார். இப்போ நீங்கள் அடுத்ததே டைமோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்க. இப்போ ஜிமின் தான் அங்கே நிற்கிறான். ஜிமின் தேவைங்க, ஏய் உனக்கு தான் கல்யாணம் வச்சேன். இல்லை நாளைக்கு அவன் போயிட்டான், சாக போகிறேன்னு லெட்டர் எழுதிட்டு போயிட்டான். அந்த பீச்சுக்கு தான் போயிருப்பான், அங்கே தான் நான் போக போகிறேன் அப்படின்னு நானும் பைக் எடுத்து நிற்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே போகிறீங்க. ஸோ அந்த பீச்சில் இறங்கி பார்க்குறீங்க, ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்குது, கொஞ்சம் கொத்து மாதிரி தான் இருக்குது. அதை எடுத்து பார்க்குறீங்க, என்ன இது அப்படின்ட்டு பார்த்தா, ஸோ அவன் வந்து அந்த ஃப்ளவர்ஸ் வந்து எப்படின்னா அந்த ப்ரெக்னென்சி கிட் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்துருப்பான். ஸோ உங்ககிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடியாக இருந்திருப்பான். ஸோ அதெல்லாம் பார்த்துருந்துருப்பான் முன்னாடியே. ஸோ அதை எடுத்து தான் வந்திருப்பான், அப்படியே போய் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தா அவன் கடலில் இறங்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே குடு குடுன்னு ஓடுறீங்க. ஒரு பிளாக் ட்ரெஸ் தான் போட்டிருப்பீங்க. ஸோ சேம் அதே கலர் ட்ரெஸ் தான் அவனு போட்டிருப்பான். ஸோ அப்படியே உள்ளே போகிறீங்க. ஏய் ஏடி வர, உனக்கு தான் கல்யாணம். தயா ஐம் சாரி, ப்ளீஸ் போகாத. ஏய் அதான் அவன் கூட போகிறேன்னு, அந்த வெள்ளைக்காரன் கூட போடி, அவங்க கூட போ. ஐம் சாரி அப்படின்ட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறீங்க அந்த ஃப்ளவர் புக்கையும் எடுத்துகிட்டு. ஸோ டேங் அப்படியே உங்களை கட்டி பிடிச்சிட்டு, ஏய் எப்படிப்பா வந்து அதை உங்கள் அப்பா பார்த்தேன். இல்லை தயோ, நீ இந்த மேட்ச்சில் தோற்று போகல, எங்கள் அப்பா தான் பிளான் பண்ணி உன்னை தோக்க வச்சுருக்கான். என் குழந்தை அம்மாட்டானதுக்கு ரீசனு அவன் தான். நீ சும்மா தான் தள்ளி விட்ட, எனக்கு லைட்டாக தான் ப்ளீட் ஆச்சு. ஆனால் என் அப்பா தான் ஹாஸ்பிட்டல் வச்சு என் குழந்தைய அபார்ட் பண்ண வச்சுருக்கான். இதெல்லாமே தெரிய முடியும்னா, ஏய் அப்படின்னா நான் தோற்று போகலடி. இல்லைடா நீ ஜெயிச்சிட்ட, நீ ஜெயிச்சிட்டடா அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஏய் சாரி, இதுக்கப்புறம் இல்லைடா நான் தான் சாரி கேட்கணும், உனக்கு புரிச்சு. இல்லைடி நான் தான் சாரி கேட்கணும். ஆமாம் அப்படியே மாறி மாறி சாரி கேட்டுக்கோங்க. எப்படா கிஸ் பண்ணுவீங்க? ட்ரெண்டிங்கில் போடணும், டக்குன்னு கிஸ் பண்ணிக்கோங்கடா. ரீல்ஸில் அன்றைக்கி தான் வைரல், இந்த ரீல்ஸ் செம்ம வைரலாக போகுது அப்படின்ட்டு ஜிமின் பாட்டுக்கு லைவில் ஆன் பண்ணி விட்டேன் இன்ஸ்டாகிராமில் தான். அப்படியே பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படியே தான் ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஃபேன்ஸுக்கு எல்லாமே தெரியுது. இப்போது அப்படியே டேஸ் பாஸ் ஆகுது, ஒரு 3 டேஸ் போயிருக்கும். ஸோ அந்த சைனீஸ் இருக்கும்ல, அந்த பேட்ச் வந்து தோற்றுருக்கும். ஸோ தயங்கோட பேட்சுக்கு அகெயின் வந்து கப்லாம் கொடுத்து ஸோ எல்லாமே ப்ராப்பராக பண்ணுறாங்க. ஸோ 7 பேருக்குமே ஒரு அப்பார்ட்மெண்ட் சொந்தமாக கொடுத்த ஒரு லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ அவங்க வந்து இனி அப்புறம் எல்லாமே ப்ராப்பராக எல்லா இதில் ஒவ்வொரு கண்ட்ரியோடையும் ஸோ அவங்க வந்து இதுக்கு ப்ளே பண்ண போகலாம். அந்த மாதிரி ஒரு
நேஷ்னல் டீம் மாதிரி சேஞ்ச் ஆகியிருப்பாங்க. ஸோ இப்படியே தான் அவங்க லைஃப் கொஞ்ச நாள் போகுது. இப்போ டயாங் தான் உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் முன்னாடி அந்த ஒரு இதில் வின் பண்ணியிருப்பான். ஸோ அதில் தான் எல்லாருக்கும் முன்னாடியும் வச்சு உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறான். ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் செம்மையாக கத்துறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் அங்கேயும் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் மாதிரி. ஸோ அடுத்த நாள் உங்களுக்கு வந்து வெட்டிங். ஸோ இப்போ உங்கள் அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் வரமாட்டாடி, நான் போய் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு டயாங்கும் சொல்கிறான். ஸோ அவன் போய் ஸ்டேஜில் நிற்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ரூம்லேருந்து வர்றீங்க. இப்போ உங்கள் அப்பா நிற்கிறாரு. உங்களுக்குலாம் ஷாக்கு. அப்பா சாரிம்மா. அப்பா மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிலாம் பார்த்தது தப்பு தான். நல்ல பையனாக பார்க்க மாட்டேன். பணம் தான் முக்கியம்னு நினச்சேன். அப்பாவுக்கு நீ மட்டும்தானம்மா, நீ இல்லாமல் எப்படிம்மா? அப்படியே கையை பிடிச்சிட்டு போயிட்டு டேங்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோ, எனக்கு தெரியும் நீ நல்லா பார்த்துப்பேன்னு அப்படின்ட்டு ஹேண்டை பிடிச்சி கொடுத்துட்டு போகிறாரு. ஸோ இப்போ உங்களுக்கும் டேங்க்கும் ஃபர்தராக அப்படியே வெட்டிங் ஆகுது. ஸோ இப்படியே தான் உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஹனிமூனுக்கு நீங்கள் ஹவாய் தான் போகிறீங்க. ஸோ செம்மையாக சுற்றி பார்க்குறீங்க. ஸோ ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் தயம், ஏய் நாடி, ஆ இது பாரு, ஆ என்னடி ப்ரெக்னென்ட்? ஆமாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஏய் அது பழசெல்லாம் யோசிக்க வேண்டாம். இது இருக்கிறத பற்றி நம்ம யோசிக்கலாம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். உனக்கே தெரியும்ல, நம்ம லைஃப்பில் ஒரு பிளேஸுக்கு போகணுன்னா நிறைய விஷயத்த நம்ம கடந்து வரணும். அது ரொம்ப கொடூரமாக இருக்கும். அப்போ தான் அந்த இதோட வேல்யூ நம்மளுக்கு புரியும். அது மாதிரி நினச்சிக்கோ. அப்போது அதே நம்ம பாப்பா வந்துட்டா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப ஹாப்பியாக அப்படி கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ உங்கள் ஃபோர்ஹெட்லாம் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். போதும் தயம். ஏய் ரொம்ப ஹாப்பியாக இருக்கடி. இதுக்கப்புறம் லைஃப்பில் ஹாப்பினஸ் மட்டும்தான். அது நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னடி, நீ வேறு எப்படி உன் கெரியரில் ஃபோக்கஸ்டாக இருக்க? என் கெரியரில் நான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும்ல. ஏய் ஒரு ட்ரீம் தான் என்ன, நீ சொல்லவே மாட்டல. என் ட்ரீமே என் அப்போடைய கம்பெனி டேக் ஓவர் பண்ணுறது தான். ஆனால் நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. என் அப்பாவுக்கு நான் மட்டும்தான் பொண்ணு. ஸோ என்னோடய கம்பெனியை நான் டேக் ஓவர் பண்ணி ஒரு பிஸ்னஸ் உமனா. ஏய் அப்படின்னா உனக்கு பிஸ்னஸ் தெரியும்டி. உன் ஃபேமிலியே பிஸ்னஸ் தானே. ஸோ நீ மட்டும் எப்படி இருப்ப? எல்லாம் ஒரே மட்டும் இருந்த குட்டைங்க தானே. ஏய் ஆனால் இப்போ வேண்டாம், பேபி பிறக்கணும், அதுக்கப்புறம் தான். ஓகேடா, பேபி பிறந்ததுக்கப்புறம் பேபி பிறந்ததுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் ஃப்ரீ ஆகிடுவேன். பேபியை நான் பார்த்துக்கிறேன், என்ன நீ பார்த்துக்கோ என்ன. சரி டயம் அப்படின்ட்டு நல்லா கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அவனும் உங்களை ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறான். ஓகேடா, இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதிலே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நல்லா ஒன் ஷாட்டாக வரேன்டா. பர்பிள் யூ சப்போர்ட் மீ.